ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் கடை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் டிஷ்வாஷர் தான். டிஷ்வாஷரில் வந்து எப்படி லோட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராப்பராக வந்து ஒரு டிஷ்வாஷரை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட போகிறேன். ஒன்று வந்து எப்படி லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், எப்படி செட் பண்ணணும், நான் என்ன செட் பண்ணுறேன் அப்படிங்கிற செட்டிங்ஸையும் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அன்லோட் பண்ணதும் அது எப்படி வாஷ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட டிஷ்வாஷரில் என்ன செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு ரின்சைடு ரெண்டுமே வந்து ஃபுல்லாக இருக்கா, இல்லை வந்து இல்லைங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம சால்ட்டு இன்சைடு டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணாமல் டேப்லெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஷனும் இருக்குது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஏரியா தண்ணியோட ஹார்ட்னஸை பொறுத்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஹார்ட்னஸ் கூட இருந்துச்சுன்னா நம்மளால் டேப்லெட் வந்து யூஸ் பண்ண முடியாது. சால்ட் வந்து நம்மளோட வாட்டரோட ஹார்ட்னஸை வந்து பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து சால்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாட்டர் ஹார்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ சால்ட் எடுத்து வாஷ் பண்ணணுமோ அவ்வளோ வாஷ் பண்ணும். ரன் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா நம்ம வந்து ரீசெட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த வாட்டர் இருக்கிறது வந்து ட்ரைன் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பட் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறது தான் நல்லது. ஸ்டார்ட் ஆர் பாஸ் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, லாங் ப்ரெஸ் ஃபார் 3 செகண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆகிறப்போ உங்களுக்கு இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க, பிகாஸ் அதில் இருக்க வந்து ஸ்டீம் எல்லாம் வந்து வரும், அப்புறம் சூடாக இருக்கும். ஸோ வந்து பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாத்திரம்லாம் லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எங்களோட சிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹாஃப் இருக்குது, அப்புறம் இந்த டப்பில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நிறைய பிளேட்ஸு, டம்ளர்ஸு, செம்பு, பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, ஒரு கடாய், அப்புறம் பாத்திரம், பவுல்ஸு இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே 3 ரேக் இருக்குது. இதில் கீழ் ரேக்கில் நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வச்சுக்கிறேன். செராமிக் பிளேட்ஸு, நார்மல் பிளேட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரே ஆர்ம்ஸ் வந்து இடிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்ப்ரே ஆர்ம்ஸை வந்து செக் பண்ணாமல் ரன் சைக்கிளை வந்து எப்பயும் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப சாயில்டு, அதாவது ரொம்ப அழுக்காக இருக்க பாத்திரத்தை வந்து நம்ம வந்து சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக தான் வாஷ் பண்ணால் போதும்னு நினைக்கிறத நம்ம வந்து ஸ்லாண்ட்டாக வந்து வச்சுக்கலாம் சைடில் கூட. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளோட பாத்திரத்தை கவுத்து தான் வைக்கணும். நிமித்தியும் வைக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவும் வச்சிடக்கூடாது. ஒன்று கவுத்து வைக்கணும், இல்லை ஸ்லாண்ட்டாக வைக்கலாம். என்ன இதில் வந்து கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா இடத்துலையும் வாட்டர் வந்து போய் சப்ளை ஆகணும், அப்போ தான் வாஷ் பண்ணும். அதுதான் டிஷ்வாஷரை பொறுத்த வரைக்கும். எல்லா இடத்துலையும் வாட்டர் என்டர் ஆகிற மாதிரி நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சிடணும். இல்லை வந்து நிமித்தி வச்சிட்டிங்கன்னா அதில் போய் வந்து இதாகிடும். இல்லை ஸ்லாண்ட்டாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் அதில் போய் கலெக்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே பாத்திரத்தை கவுத்து வைக்கணும்னு சொல்கிறது. இப்போ வந்து நான் கீழ் ரேக் ஃபுல்லாக வந்து அடுக்கி முடிச்சிட்டேன். இப்போ மேல் ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் கப்ஸு, டிஃபன் பாக்ஸு, செம்பு, அப்புறம் வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் இதெல்லாம் வந்து அடுக்கியிருக்கேன். நீங்கள் பார்க்க முடியும், நிறைய டம்ளர்ஸ் இருக்குது. இது நாங்கள் வந்து முந்தின நாள் ஆஃப்டர்நூன், நைட்டு ப்ளஸ் வந்து மார்னிங் வந்து குடிச்ச டீ கப்ஸ் எல்லாமே, இப்போ 3 நேரம் சேர்ந்த மாதிரியான பாத்திரம் தான் இது. எல்லாத்தையுமே நான் அதில் வந்து அடுக்கிட்டேன். இதில் வந்து ஒரு கட்லரி பேஸ்கெட்டும் வருது, அதிலே கூட நீங்கள் ஸ்பூன் அடிக்கலாம். வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு ட்ரேவும் வருது, அது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வாட்டர் பாட்டில் வைக்கல, ஸ்பூன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கட்லரி ட்ரேலேயே வச்சுட்டேன். ஸோ வந்து கட்லரி பேஸ்கெட் வந்து எனக்கு தேவைப்படல. நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சுட்டு மீதியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நம்ம பாத்திரம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறோம்னா மேலே இருக்கிறது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரேவை நம்ம வந்து லைட்டாக 2 சைடும் பிடிச்சி தூக்கிட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா இறங்கிக்கும். இப்போ மேலே நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்து மேல் ட்ரேலையும் ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ப்ரீரென்ஸ் வேணுன்னா ப்ரீரென்ஸ் போட்டுக்கலாம், டிலே ஸ்டார்ட் வேணுன்னா டிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ மோடில் வந்து ஆட்டோ மோட் செகண்டில் வச்சு நான் ஆன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து அன்லோட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸு, டிடர்ஜென்ட், ரென்சைடு, தென் சால்ட், இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.